சென்னையில் ஒய்எம்சிஏல இப்போ வந்து நடந்துகிட்ருக்கிற புக் ஃபேருக்கு போகணுன்னு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். எல்லா வீடியோஸும் பார்த்தேன் ஆன்லைனில், கண்டிப்பாக போகணும் அப்படின்ட்டு. எனக்கு பிடிச்ச ஸ்டால்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். 495 இந்த பெல்கோவில் வந்து குட்டி பிள்ளைங்களுக்கு பசில்ஸு அதெல்லாம் நல்லா இருந்தது. நிறைய கடைகளில் யூஸ்டு புக்ஸ் வச்சுருந்தாங்க. 100, 99 அந்த ரேஞ்சுக்கு அண்ட் 50% ஆஃப்லேயும் கூட இருந்தது. அண்ட் இந்த F35 விஸ்டம் இந்த ஸ்டாலில் வந்து நிறைய ஹார்ட் கவர் புக்ஸ்லாம் இருந்தது. F37 இதில் வந்துட்டு எல்லா பப்ளிஷர்கிட்ட இருந்தும் நிறையா நல்ல நல்ல புக்ஸ்லாம் இருந்தது. அங்கே எல்லாருமே வந்து அந்த மொமெண்ட்டில் ரொம்ப இன்டெலிஜாக இருந்தாங்க. யார் கையிலையும் ஃபோன் இல்லை. எனக்கு தான் ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்தது. புக்ஸ் எல்லாம் தூக்க முடியாமல் தூக்கி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஏகப்பட்ட ஸ்டால்ஸு. இந்த ஆப்பிள் பப்ளிஷிங் இங்கே தான் வந்து நான் என்னோடய ரீடிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லலாம். குட்டி பிள்ளைங்களுக்கு கதை புக் தேடினீங்கன்னா அங்கே வாங்குங்க, நல்லாயிருக்கும். ஃபுல்லாக நீங்கள் சுற்றினா காலையில் போயிட்டு நைட்டு வரைக்கும் சுற்றலாம். அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸ் இருக்குது. இந்த பேக் தான் கொண்டு போனேன், அதனால் இதில் எவ்வளோ திணிக்க முடியுமோ அவ்வளோ வந்து நான் திணிச்சு வச்சுருக்கேன். அதாலே தெரியும். ஸோ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட்டு தினமலர் ஸ்டால்லேருந்து என் அம்மாக்காக சில புக்ஸ் வாங்கியிருந்தேன். இதுடா கொஞ்சம் அது வந்து அவங்க இந்த பச்சை புடவைக்காரின்னு இந்த புக் வந்து அவங்க தினமலரில் அதாவது ஆன்மீக மலரில் வந்து தொடராக வந்துட்டு இருந்தது. அது படிச்சிருக்காங்க. அதில் நிறைய இது மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த புக்காக வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே பார்ட் 1ம் 3யும் நான் வாங்கி கொடுத்துருந்தேன். அதனால் 2, 4, 5 இருந்தது. அதனால் அவங்கக்கிட்டேருந்து நான் வாங்கினேன். இந்த 3 புதுசு. அடுத்து வந்துட்டு துப்பட்டா போடுங்க தோழி அப்படின்னு இந்த புக் வந்து ரொம்பவே பாப்புலர். இது டைட்டிலுக்காகவே என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இந்த புக் வாங்கியிருக்கேன். இது வந்து இட்ஸ் சட்டையர்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணை வந்து நீ ட்ரெஸ் பண்ணு, ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சப்ரெஸ் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு எதிரான புக்குன்னு நான் நினைக்கிறேன். கீதா இளங்கோவன் அவங்க எழுதியிருக்காங்க. இதை நான் படிக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். இந்த தடவை நான் நிறைய இல்லை, ஒரு கொஞ்சம் தமிழ் புக்ஸ் வாங்கியிருக்கேன். அது நான் நெக்ஸ்ட்டு வந்து சுஜாதா அவங்களோட ஸ்ரீரங்கத்து தேவதைகள். இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன். எதுவுமே நான் சுஜாதா அவங்களோட நாவல் எதுவுமே நான் படித்ததே இல்லை. சரி படிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். ஹாரி பாட்டர் நான் போன தடவை கோயம்புத்தூர் புக் ஃபேர் போயிருந்தேன். அங்கே போயிருந்தப்போ நிறைய செகண்ட் ஹேண்ட் புக்ஸ்லாம் நிறைய விற்றுட்டு இருந்தாங்க. நான் புதுசுன்னு எதுவுமே வாங்கலை, எல்லாமே பழசு தான் வாங்கினேன். அதில் வந்து செகண்ட் ஹேண்ட் புக் ஸ்டோரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து இந்த ஹாரி பாட்டரோட ஓல்டு எடிஷன்ஸ் எல்லாம் இருந்தது. எனக்கு வந்து அந்த ஆத்தர் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதனால் எனக்கு வந்து அந்த புது புக்கு வாங்குறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அதனால் சரி ஓல்டு எடிஷன், அதுவும் இந்த எடிஷன் இது புக் ஷெல்ஃபில் வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இதை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். கோயம்புத்தூரில் வந்து எனக்கு பார்ட் 2, 3, 4 3 கிடச்சிது. இந்த தடவை வந்துட்டு பார்ட் 1 and 5 கிடச்சிருக்கு. அண்ட் லாஸ்ட் பார்ட் கிடச்சிருக்கு. டெத்லி ஹாலோஸ் கிடச்சிருக்கு. ஹாஃப் பிளட் பிரின்ஸ் மட்டும் கிடைக்கல. அது இருந்தது, ஆனால் ஹார்ட் கவராக இருந்தது. நான் எல்லாமே பேப்பர் பேக் வச்சுட்டு அது மட்டும் ஹார்ட் கவர் வச்சேன்னா நல்லா இருக்காது. அதனால் நான் அதை வாங்கலை. ஸோ எனக்கு இந்த கவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நான் பார்த்ததுலேருந்து நான் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. நிறைய ஸ்டால்ஸில் வந்துட்டு செகண்ட் ஹேண்ட் புக்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள், நல்லா இருந்தது. நார்னியா சீரீஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீரீஸ் அதுவும் வச்சுருந்தாங்க. எல்லாமே வச்சுருந்தாங்க. அண்ட் நீங்கள் வந்து போனீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருந்தது. அங்கே இல்லாத புக்ஸே கிடையாதுங்கிற மாதிரி அவ்வளோ இருந்தது. ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் 8 or 9 செக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. நான் எல்லாத்துலேயும் கடற்கரை எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் 2 மணி நேரம் தான். நான் இருக்கிற இடத்துக்கும் ஒய்எம்சிஏக்கும் ரொம்ப தூரம். அதனால் நாங்கள் அங்கே போய் சேர்றதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் திரும்பி சீக்கிரம் வரணுங்கிறதுனால அந்த இன்றைக்கி ஒரு நாள் தான் எனக்கு ஃப்ரீ. அதனால் சரி போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக போனேன். ஆனாலுமே நான் ரொம்ப வந்து எல்லா ஸ்டால்லையும் கொஞ்சம் ஓரளவு முன்னாடி இருந்து அப்படி மேலே பார்த்துட்டு வந்துட்டேன். நீங்கள் வந்து காலையில் போனீங்கன்னா நைட் வரைக்கும் சுற்றுனீங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். அவ்வளோ ஸ்டால்ஸ் இருக்குது, நல்லா இருந்தது.
அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 புக்ஸ் லாஸ்ட்டாக. இது வந்துட்டு எமிலி அவங்க எழுதின எக்ஸஸ் அண்ட் ஓஸ். இவங்க எழுதின த கேட்ச் அப்படிங்கிற புக் நான் வாங்கியிருக்கேன். நான் படிக்கலை. அண்ட் இவங்களோட எல்லா புக்ஸுமே நல்லா ஃபன்னியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது வந்துட்டு ஹாஃப் ப்ரைஸில் எனக்கு கிடச்சிருக்கிறதுனால ஐம் ஸோ ஹாப்பி. கரெக்ட். அண்ட் நெக்ஸ்ட் புக் வந்து சுஷ்மிதா அப்படின்ட்டு ஒருத்தவங்க வந்து என்னோட வீடியோஸில் கமெண்ட்ஸில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் இந்த புக் டேஸ் அட் டோருங்கா கஃபே. இதோட இந்த ஆத்தர் எழுதுனா டேஸ் அட் த மோரிசாக்கி புக் ஷாப் அதை நான் படிச்சுட்டேன். மோர் டேஸ் அட் த மோரிசாக்கி புக் ஷாப் எல்லாமே படிச்சுட்டேன். இது ஒன்று தான் படிக்கலை. ஸோ அதனால் இது வாங்கினேன். அண்ட் 10% ஆஃபர்ங்கிறதுனால ஐம் ஸோ ஹாப்பி. இது போக பையனுக்காக ஒரு பசில் புக்ஸ் வாங்கினேன். இது ஒன்று. இன்னொன்று எங்கடா அங்கே நிறைய வந்து பசில் புக் வச்சுருந்தாங்க. அந்த மண்டாலா ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கலர் கலராக அடிக்கிறது பெரியவங்களுக்காக. அந்த புக்ஸுமே நிறைய வச்சுருந்தாங்க. நீங்கள் கண்டிப்பாக போங்க, எல்லாருக்குமான புக்ஸு கிடைக்கும். கண்டிப்பாக எனக்கு தான் வாங்குச்சு. உனக்கு தான்